ஸோ வெல்கம் பீப்புள், வெல்கம் டு ஜியான் வியூஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போட்ட வீடியோக்கு அப்புறம் இது பழைய டயலாக். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கொரியர் ஃப்ரம் அமேசான். இது வந்து ஒன்ப்ளஸோட TWS 3000 rupeesக்கு இது வர்த்தா, இதை வாங்கலாமா இல்லைனா நான் லாஸ்ட்டாக ரிவ்யூ போட்டிருந்த நெக் பேண்டை வாங்கலாமாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா கேளு. முரட்டுத்தனமான அன்பாக்சிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ். ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் ஏர்பாட்ஸ் இல்லை, இது இயர்பாட்ஸ். ஆப்பிள் ஒரு நேம் வச்சிட்டாலே போதும், மற்ற பிராண்ட்ஸ்லாம் அதே சேமாக வந்து காப்பி பண்ணி அடுத்த நேம் வச்சுருவாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஒன்ப்ளஸோட ஃபஸ்ட்டு பட்ஸ் வந்து 6000 rupeesக்கு வந்துச்சு. ஏர்பாட்ஸோட சேம் இன்ஸ்பிரேஷன். இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவோட இன்ஸ்பிரேஷன். இதோட நேம் வந்து ஒன்ப்ளஸ் பட்ஸ் இசட் கிரே கலர். ஸோ இதோட கலர் வைஸ் எப்படி இருக்குது, காதில் மாட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே நம்ம இந்த அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஆப்பிள்லாம் ஏர்பாட்ஸ் அப்படி விட்டோட குழந்தைகிட்டு வரும். ஸோ இது நல்லா பிடிச்சிட்டாங்க, அதுக்குள்ளே கரண்ட் ஓடி வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த சார்ஜிங் கேஸ் அண்ட் த இயர்பட்ஸ். இது ஓரம் வச்சுக்கலாம், வேறெல்லாம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டி மாதிரி அழகாக இருக்குது. இட்ஸ் ஆக்சசரிஸ். பட்ஸ் ஃபார் லைஃப்னு கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் 2 sets ஆஃப் இயர் பீஸ். யார் காதுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி இதை இயர் பீஸ் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஒன்ப்ளஸோட சிக்னேச்சர் கலர்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் சி டைப் கேபிள். சி டைப்பில் தான் சார்ஜ் பண்ண முடியும். மேனுவல்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ப்ளஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்ப்ளஸ் நெவர் செட்டில். இதை வாங்கி எங்கள் வாழ்க்கையில் உருப்படாமல் போயிடுவோம்னு சொல்லி நான் நிறைய வாங்காமல் இருந்தேன், பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, மறுபடியும் ஒன்ப்ளஸ்ன்னு போய் இது எனக்கு பிடிச்சி போச்சு. ஒன்ப்ளஸ் அவ்வளோதான். இதை ரொம்ப சொல்லுங்கள். ரெட் கேபிள் கிளப் அண்ட் there's a QR code for that. அதை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த ரெட் கேபிள் கிளப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் த ஆக்சசரிஸ் ஆஃப் த இயர்பட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் திங்க்கு வரலாம். ஸோ ஓகே, திஸ் இஸ் த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ். இதை ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து ஒயிட் கலர் லைட் வருது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இட்ஸ் டர்ன்ஸ் டு க்ரீன். க்ரீன் வந்து இது சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறத காட்டுது. ஸோ பேக்கில் வந்து இதோட சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் ஃபார் சார்ஜிங் பர்பஸ். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணி இதோட பட்ஸோட டிசைன் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ சேம் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருந்த அந்த பேண்ட் இருந்துச்சுல்ல, ஒன்ப்ளஸ் TWS அந்த பேண்டு, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு ஒயர் மட்டும்தான் இல்லை, வேறு எல்லாமே சேம் தான். ஜஸ்ட்டு இங்கே வந்து இதில் ஒரு மைக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 மைக் இருக்குது இதில். ஸோ ஃபோன் கால் கிளாரிட்டி, இதோட பேட்ரி சார்ஜிங் டைம், பேட்ரி எவ்வளோ நேரம் இருக்குது, ஆடியோ குவாலிட்டி, பேஸ், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 daysல I'll be back with this video. Several months later. So okay, the wait is over. Welcome back to the video. இந்த வீடியோ நான் அந்த செகண்ட் கிளிப்பை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு கிளிப் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளிப்பு, அதை ஷூட் பண்ணி 3 மாதம் ஆச்சு. நான் ஒரு 2 நாள் தான் டைம் கேட்டேன், ஆனால் சில பல காரணங்களால் 3 மாதமாக அது கேப் ஆகி போச்சு. ஸோ இது ஒரு விஷயத்துக்கு நல்லது தான். ஒரு பொருளை 2 நாள் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் 3 மாதமாக யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்னா அது அன்பாக்சிங் ரிவ்யூ, இது ஓனர்ஷிப் ரிவ்யூ. அதனால எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான். அவன் எடுக்கிற முடிவுக்கு சாதகமாக தான் அமையுது. அதை மாதிரி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம ரிவ்யூவை நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க வேண்டியது அதோட ஆடியோ குவாலிட்டி தான். ஆடியோ குவாலிட்டி நான் நினச்சதை விட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, வாய்ஸ் கால் பேசுகிறதா இருக்கட்டும், சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், ஏன் ஒரு வீடியோவுக்கு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது கூட இதில் நம்ம தெளிவாக பண்ணலாம். பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. பேஸுமே தாறுமாறாக இருக்குது. மற்ற இயர்ஃபோன்ஸில் கேட்கறத விட இந்த TWS செக்மெண்ட்டில் ஒன்ப்ளஸில் நல்லா இருக்குது. அதோட பட்ஸ் இசட் நல்லா இருக்குது. 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் செமையாக, கிளாஸியாக, ஷைனிங்காக, புத்தம் புதுசாக இருக்குது. பேஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சும்மா பிச்சுட்டாங்க. ஒன்ப்ளஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இதோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை. ஸோ நம்ம வந்து செகண்ட் பார்க்க வேண்டியது வந்து கம்பேரிசன். TWS பெஸ்ட்டா? TWS மீன்ஸ் இந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், அதுதான் TWSன்னு சொல்கிறாங்க. அது பெஸ்ட்டா இல்லைனா நெக் பேண்ட் பெஸ்ட்டா? நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ளூ கலர் ஒன்ப்ளஸோட பேஸ் பூஸ்டட் எடிஷனோட நெக்
நெக் பேண்டு. அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் ஒரு வேளை எப்போவுமே ட்ராவல்லே வந்து சாங்ஸ் கேட்கணும், லைக் பைக் ரைட் பண்ணிட்டே சாங்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா ஒரு ஜாகிங் பண்ணிட்டு போது ரன்னிங் பண்ணிட்டு போதே நான் வந்து சாங்ஸ் கேட்டு தான் இருப்பேன். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது செட் ஆகும். பட் அது இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பைக்கில் ரைட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 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 பழத்தில் போடும்போது டிடபிள்யூஎஸ் இருந்தால் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இது ஒயர்டாக இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்தாலும் அது தொங்கும், ஸோ கீழே விழாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒயர் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து வீட்டில் உட்காந்து சாங்ஸ் கேட்பேன், இல்லைனா கார் ட்ராவல் தான் சாங்ஸ் கேட்பேன் நினைக்கிறவங்களுக்கு டிடபிள்யூஎஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரான ஒரு ஃபேக்ட் இது. டிடபிள்யூஎஸ் யூசர்ஸுக்கு நல்லாவே தெரியும், கிளாஸ் லிசன் பண்ண போர் அடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிடபிள்யூஎஸை மட்டும் ஒரு பட்டன் மட்டும் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு டீச்சர் அங்கே பாடம் இருக்கும்போது இங்கே ஆறாறு ஆறுன்னு பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருப்போம். எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறது தான், எல்லா கிளாஸ்லேயும் நடக்கிறது தான். ஏன்னா ஒயராக இருந்துச்சுன்னா அது தொங்கிட்டு இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரியல்மியில் அப்படியே காதுக்குள்ளே போயிடும், ஸோ டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து இந்த டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் டைமில் பாட்டு கேட்குறதோட ஃபீலும் சுகமே தனி தான். என் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் பார்த்து இனிமேல் என்னை வச்சு செய்ய போகிறான்னு எனக்கு தெரியலை. ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல். சார் தயவு செஞ்சு உங்கள் கிளாஸில் நான் பாட்டு கேட்டிருக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படி கேட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஃபேக்டர் வந்து சார்ஜ். ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன் எடுத்துட்டாலே நமக்கு வந்து சார்ஜ் ரொம்பவே முக்கியம். ஒயர்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு மாட்டிட்டு எப்போ வேணால் எங்கே வேணால் சாங்ஸ் கேட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேக்டருக்கு வரும்போது சார்ஜ் வந்து ரொம்பவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து 450 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸில் 2 டிடபிள்யூஎஸ்லையும் ஈச் டிடபிள்யூஎஸ்லையும் 45 to 50 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 hours வரைக்கும் நம்ம அதில் சாங்ஸ் கேட்கலாம். அந்த டிடபிள்யூஎஸ்குள்ளே இருக்க பேட்டரி 5 hours வரைக்கும் பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தீர்ந்துச்சுன்னா கூட நீங்கள் 4 times இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம காதில் மாட்டி இப்போ சாங்ஸ் கேட்குற மாதிரி இப்போ இது வந்து 100% இருக்குது. ஸோ இப்போ மாட்டி நான் வந்து சாங்ஸ் கேட்டுட்ருக்கேன். 5 hours நான் கண்டினியூஸாக கேட்டப்பட்டு சார்ஜ் டெட் ஆயிடுச்சு. இங்கே மாட்டி இப்படி வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 hours வச்சா போதும், ஃபுல் சார்ஜ் ஆயிரும். மறுபடியும் நான் அடுத்து 5 hours பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ இப்படி 5 hours வச்சு 4 times நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த சார்ஜிங் கேஸ்லேயே சார்ஜ் போயிடுச்சுன்னா இங்கே வந்து C-type போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ளக் பண்ணோன்னா நமக்கு பட்ஸும் சார்ஜ் ஆகிடும், சார்ஜிங் கேஸும் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். சார்ஜிங் கேஸ் வந்து நமக்கு சார்ஜ் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours தான் ஆகும். இதே இது நீங்கள் வந்து OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா வேப் சார்ஜ் இருக்கும். 10 minutes நீங்கள் ப்ளக் பண்ணிங்கன்னா 10 hours சாங்ஸ் கேட்கலாம். ஸோ OnePlus யூஸர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். OnePlus ஒரு பிளாக் கலர் எடிஷன் கொடுத்துருக்கலாம், கொடுத்தா நல்லா இருக்கும். வேறு எதுக்காகவும் இல்லை, ஜஸ்ட் காதில் மாட்டி வச்சிட்டோன்னா காதில் இருக்கிறதே வெளியே பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. கிளாஸில் வச்சு பாட்டு கேட்க இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பட்ஸை ஓப்பன் பண்ணால் போதும், ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே OnePlus பட்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஸோ எங்கேயும் போய் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோ கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இயர் டிடெக்ஷன் சென்சார். இதுதான் நான் உங்களுக்கு கிளியர் ஜூமில் சினிமேட்டிக் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அப்படியே காது கலெக்ட்னா உடனே பாஸ் ஆகிடும், மறுபடியும் வச்சா உடனே ப்ளே ஆகிடும். அண்ட் இயர் டிடெக்ஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க, அது வேற லெவல் ஃபீச்சர். இந்த பட்ஜெட்டில் வர வேற எந்த ஒரு பட்ஸ்லேயுமே அந்த ஃபீச்சர் மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ நல்ல ஒரு பட்ஸ் வாங்கணும், சீப்பான ரேட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸ் உள்ள நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிளியராக கேட்குற ஒரு பட்ஸ் வேணும்னு வச்சுங்க, கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் OnePlus. ஃபார் நோ டவுட், ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் கெட் த OnePlus. வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து 3000 rupees இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கலாம். 3000 கூட இல்லை, இப்போ 2800 தான். கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு பர்சனலாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கும் லைக் ட்ராவல் டைமோ இல்லைனா வாக்கிங் எல்லா டைமும் நம்ம சும்மா ஒயரை போட்டு லைக் இல்லைனா இயர்ஃபோன்ஸை நமக்கு தெரியும் ஒயர் இதோட கஷ்டம். பாக்கெட்டில் வச்சோம்னா எடுத்து பார்க்கும்போது அது ஃபுல்லாக அங்கங்கே சிக்கு பிடிச்சி போயிருக்கும். அதை கழட்டுறதுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் டைமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது.
எடுத்தோமா, காதில் மாட்டினோமா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோமா, பாட்டை கேட்டோமா, அப்படி மஜாவாக இருக்கலாம். அதுவும் கால்ஸ் பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ கால் பேசுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நடந்து போகும்போது இருக்கணும், ஃபோன் பாக்கெட்டில் தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கலாம். ஸோ இதை வாங்கலாமான்னு கேட்குறோன்னு நான் சொல்லாமல் கண்டிப்பாக யூ கேன் ட்ரை திஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஐ சஜஸ்ட் த பெஸ்ட் திங்ஸ் ஃபார் யூ, பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் என்னோட அடுத்த சீக்கிரமாக வந்து ரியல்மியோட பட்ஜியோ ரிவ்யூ அண்ட் ஒன்ப்ளஸோட ஒரு பவர் பேங்க் ரிவ்யூ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே நான் வாங்க கேட்ஜெட்ஸு எல்லாம் நான் ரிவ்யூ போட்டு சீக்கிரமாக ஐ போஸ்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் சீக்கிரம் புது வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Harish Toner from Zion News. Subscribe to Zion News. Tada!